தேவன் நம்மை மாற்றி. He lifted me up from the miry clay. He planted my feet along the King's highway. And that's the reason why I'll sing and I'll shout. For Jesus went down, down, down and lifted me up, up, up. He lifted me up from the miry clay. He planted my feet along the King's highway. And that's the reason why I'll sing and I'll shout. For Jesus went down, down, down and lifted me up. One more time. He lifted me up from the miry clay. He planted my feet along the King's highway. And that's the reason why I'll sing and I'll shout. For Jesus went down, down, down and lifted me up, up, up. 5. Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. He's the lily of the valley. He's the bright and morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. Everybody ought to know. Everybody ought to know. Everybody ought to know who Jesus is. He's the lily of the valley. He's the bright and morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. He's the lily of the valley. He's the lily of the valley. He's the bright and morning star. He's the fairest of 10,000. Everybody ought to know. ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். என்றவராணை என்றும் நாம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. என்றவராணை என்றும் நாம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை
செய்ய தேவை இந்த அபிஷேகமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே. ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். என்றவரானே என்றும் நம் சொந்தம் எடுக்குவீரே வாலிபரே. என்றவரானே என்றும் நம் சொந்தம் எடுக்குவீரே வாலிபரே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ தேவை இந்த அபிஷேகமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே. இந்த பாட்டு 26 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாட்டு. அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு யூத் மீட்டிங் பாட்டு இது, யூத் கேம்ப். அப்போ இன்டர்நேஷனல் யூத் கேம்ப், ஆல் இண்டியா யூத் கேம்ப். அப்போ கட்டின பாட்டு. ஆக்சுவலாக வி கேன் சிங் இட் இன் ரவுண்ட்ஸ். ஒரு குரூப் வந்து ஃபர்ஸ்ட் 4 lines பாடும்போது அடுத்த குரூப் வந்து செகண்ட் 4 lines பாடலாம். பட் வி லேர்ன் த சாங் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்லி. ஹாஃப் நோட் ஏற்றி பாடலாம். ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்திய நாட்களில் யாவர் மேலும். என்றவரானே என்றும் நம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. என்றவரானே என்றும் நம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே. ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்நிய நாட்களில் அவர் மேலும். ஊற்றிடுவேன் ஆவியை இந்த அந்நிய நாட்களில் யாவர் மேலும். என்றவரானே என்று நம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. என்றவரானே என்றும் நம் சொந்தம் எழும்புவீரே வாலிபரே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க தருமே. பாவத்தை வெறுக்க தூயராய் நடக்க சோதனை ஜெயிக்க பலன் தருமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே. இயேசுவை நேசிக்க அவரிலே மகிழ சேவை செய்ய தேவை இந்த அபிஷேகமே.
வாலிபர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஸ்டான்ஸா எது? Which is the most appropriate stanza here for the young people? Which one? Second stanza, that's right. Temptations. Temptation is something தப்புன்னு தெரியும் ஆனாலும் எதிர்க்க முடியல. அது கிட்ட போனா ஆபத்துன்னு தெரியும் ஆனா கிட்ட போகாம இருக்க முடியல. அதான் டெம்டேஷன். அதனால நாம that's why I need the every hour. ஒரு ரட்சகர் நமக்கு தேவை. Without a savior நம்மால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ரட்சகர் இல்லாம சமாளிக்க முடியாது. அதனால இதை ஒரு ஜெபமாக நாம் ஜெபிப்போம். I need you every hour. ஒவ்வொரு மணி நேரமும் நீர் எனக்கு தேவை ஆண்டவர். நீர் கிட்ட இருக்க வேண்டும். ஏனென்றால் நீர் கிட்ட இருக்கும்போது அந்த டெம்டேஷனுடைய பவர் குறைந்து விடும் ஆண்டவரே. அந்த செகண்ட் ஸ்டான்ஸாவும் கோரஸும் ஒரு ஜெபமாய் பாடுவோமா? We'll really sing from the depth of our hearts. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வாரம் முழுவதும் அவருடைய பாதுகாப்பை நமக்கு தருவாராம். I need thee every hour. Stay thou nearby. Temptations lose their power when thou art nigh. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior. I come to thee. The second stanza again. I need thee every hour. Stay thou nearby. Temptations lose their power when thou art nigh. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior. I come to thee. I need thee. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior. I come to thee. If there's anyone here who has been a slave to any kind of sin, but Jesus delivered you. If you can say any one particular thing in your life, you can share it with us now. Any one person. இங்க யாராவது ஒரு குறிப்பிட்ட சோதனைக்கு இரையாய் மாறி அதற்கு விட்டு கொடுத்து அடிமைப்பட்டு பின்பு இயேசுவினால் விடுவிக்கப்பட்டவர்கள் யாராவது இங்கே இருப்பார்கள் என்றால் அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் இப்பொழுது சாட்சியாய் சொல்லலாம். இங்கே said that she was struggling with some sins. சமீப காலத்தில் ஒரு வாலிப சகோதரி என்னிடத்தில் வந்து அவள் சில பாவங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் என்னோடு கூட சொன்னாள். And she said, brother, I'm doing this willingly. I love to do it, so will God forgive me? அவள் என்னிடத்தில் சொன்ன காரியம் என்னவென்றால், பிரதர், நான் செய்கிறதான இந்த பாவத்தை மிக சந்தோஷத்தோடு கூட மனப்பூர்வமாய் நான் செய்கிறேன். இப்படி நான் செய்கிறபடினால் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று கேட்டாள். So this is a question that many young people have, because when we commit sins, we love the sins. That's why we do it. இதே கேள்விதான் அநேக வாலிபருக்குள் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் நாம் பாவங்களை செய்யும் பொழுது அதிலே களிகூர்ந்தல்லவா செய்கிறோம். When we watch television, உதாரணமாக தொலைக்காட்சியை நாம் பார்க்கும் பொழுது, or when we go and see a movie, ஒரு சினிமா படத்தை பார்க்க செல்லும் பொழுது, or when we browse on some pornography in the websites, மிக அருவருப்பான சில அப்படிப்பட்டதான சைட்டுகளை நாம் இன்டர்நெட்டில் போய் browse செய்து பார்க்கும் பொழுது, or if we fall in love, அல்லது காதலிலே நாம் விழும் பொழுது, we do it willingly, isn't it?
அதை We don't hate what we are doing. We love it. That's why we do it. நாம் செய்கிற காரியத்தை நம்மால் வெறுக்க முடிகிறதில்லை. அதை நேசிக்கிறபடியினாலே தான் நாம் அதை நாம் செய்கிறோம் அல்லவா? So that's that question that this girl asked. I'm doing it willingly. I love to do it. So will God forgive me? ஆகினால் தான் அந்த சகோதரி என்னை பார்த்து இப்படி கேட்டார்கள். நான் இப்படி செய்கிறதான பாவங்களை நான் மனப்பூர்வமாய் விரும்பி நான் செய்கிறபடியினாலே தேவன் என்னை மன்னிப்பாரா என்று கேட்டாள். So then I asked her a question. அப்பொழுது நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். If you are really doing it wholeheartedly, நீ மனப்பூர்வமாய் இந்த பாவத்தை செய்வாயே ஆகில், if you are loving to do it, நீ அதை செய்ய மிக விருப்பம் கொள்வாயே ஆகில், why are you coming and telling me? அப்படி விருப்பமாய் நீ செய்யும் பொழுது ஏன் நீ என்னிடத்தில் வந்து இப்படி கேள்வி கேட்கிறாய்? Why are you asking, will God forgive me? தேவன் என்னை மன்னிப்பாரா என்று ஏன் நீ கேட்கிறாய் என்று நான் அவளிடத்தில் கேட்டேன். It means that there is another part of your heart that doesn't want to do it. அதனுடைய அர்த்தமே உன்னுடைய இருதயத்தில் வேறொரு பகுதி உண்டு. அது என்ன சொல்கிறது என்றால், இதை இந்த காரியத்திலிருந்து எப்படியாகிலும் விடுபட வேண்டும் அல்லது வெறுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் இருக்கிறபடினால். So don't say you're doing it wholeheartedly, because if you're doing it wholeheartedly, it means all of your heart wants to do it. Then you won't come to me to say I'm doing it. ஆகினாலே நீ முழு இருதயத்தோடு கூட நான் மனப்பூர்வமாய் செய்கிறேன் என்று சொல்லாதே. அப்படி நீ முழு மனப்பூர்வமாய் செய்வாயே ஆகில் தேவன் என்னை மன்னிப்பாரா, மன்னிப்பு வேண்டும் என்று நீ அந்த கேட்கிறதான அந்த பகுதியே தோன்றாது. ஆகினால் இருதயத்தின் ஒரு பகுதியானது அதை வெறுக்கிறபடியினால் தான் இப்படி வந்து கேட்கிறாய். So our heart is divided into two parts. நம்முடைய இருதயமானது இரண்டு பகுதியாய் பிரிக்கப்படுகிறது. One part loves good and does good. ஒரு பகுதியானது நன்மையை நேசித்து அது நன்மையை செய்கிறது. The other part loves the evil and does the evil. மற்ற ஒரு பகுதி உண்டு, அது தீமையை நேசித்து தீமையை செய்கிறது. So we should not say that we are wholeheartedly good or wholeheartedly evil. We are divided in heart. ஆகையினாலே நான் முழு மனதும் நல்லவனாய் நன்மையாய் இருக்கிறேன் அல்லது முழு இருதயமே கெட்டு போய் விட்டது என்று அப்படி நாம் சொல்லவே முடியாது. You even look at sinners. நீங்கள் பாவிகளை கூட நோக்கி பாருங்கள். Even before I was saved, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, when I used to mingle with friends, நான் என்னுடைய நண்பர்களோடு கூட கலந்து செல்லும் பொழுது I would notice those friends, they don't know Jesus and they don't know salvation, but still there was a conscience in them that pricked them, that said what they were doing was wrong. அவர்கள் இயேசுவை அறியாமல் இருந்தாலும், ரட்சிப்பு என்கிறதான காரியத்தை அவர்கள் கேள்விப்படாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, அவர்கள் தவறான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய சொந்த மனசாட்சியை அவர்கள் செய்வது தவறு என்பதை குத்தி காட்டுவதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். So even in the unsaved hearts there is a good part that pricks them about the wrong that they do and wants to change. ஆகையினாலே ரட்சிக்கப்படாத இருதயங்களும் கூட அவருடைய இருதயத்தில் ஒரு நன்மையான பகுதி உண்டு. அது என்னவென்றால், அவர்கள் செய்கிறதான அந்த தீமையான பகுதியை வெறுக்கிறதான நன்மையான ஒரு பகுதியான இருதயம் அவர்களுக்குள் உண்டு. So what's going on is a war is going on. ஆகையினால் என்ன நடக்கிறது என்றால், இருதயத்திற்குள்ளே ஒரு யுத்தம் நடக்கிறது. The good part of our heart wants to get bigger and bigger and capture the whole heart. The evil part of our heart that also wants to get bigger and bigger and capture the whole heart. இருதயத்தின் இந்த நல்ல பகுதியானது அது அந்த மற்ற பகுதியோடு கூட போராடி தன்னுடைய நல்லதான பகுதியை முழு இருதயத்திலும் பெருக்கிக் கொள்ள விரும்புகிறது. ஆனால் அதே சமயத்தில் இருதயத்தில் இருக்கிறதான அந்த தீமையான பொல்லாப்பான பகுதியானது தன்னை பெரிதாக்கி அது தன்னுடைய இருதயத்தை முழுவதுமாய் பிடித்துக் கொள்ள விரும்புகிறது. Saint Paul, speaking about his past life, he said, the good that I want to do I don't do, but the evil that I don't want to do that I end up doing. பரிசுத்த பவுல் இப்படி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், விரும்புகிற நன்மையை அல்லாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். So that's also a proof that our heart is divided. அதுதான் நம்முடைய இருதயமானது பிரிந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கிற நிரூபணமாய் இருக்கிறது. So when we normally in all religions they say this, good people go to heaven, bad people go to hell. எல்லா மதங்களுமே இப்படி சொல்லுவார்கள். நல்லவர்கள் எல்லாரும் மோட்சம் அல்லது சொர்க்கத்திற்கு போய் விடுவார்கள், கெட்டவர்கள் எல்லாரும் நரகம் என்கிறதான இடத்திற்கு போய் விடுவார்கள் என்று சொல்வார்கள். So if we are now divided, isn't it? We are half good and half bad. So we'll half go to heaven and half go to hell, is it? நம்முடைய இருதயங்கள் எல்லாம் பகுதியாய் பிரிந்திருக்கிறபடினாலே நன்மையான பகுதியாகிய அந்த அரை பகுதி பரலோகத்திற்கும், கெட்ட பகுதியான அந்த பொல்லாப்பான பகுதி நரகத்திற்குமா செல்ல வேண்டும். So how does this problem get solved? அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன? You take the good part.
நீங்கள் நன்மையான பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். There's a Christian proverb like this. இப்படி ஒரு கிறிஸ்தவ பழமொழி உண்டு. If you think there is enough goodness in you which qualifies you for heaven, you don't know sin. உனக்குள்ளே பரலோகத்திற்கு செல்லக்கூடியதான நன்மையான பகுதி இருக்கும் என்று நீ நினைப்பாயே ஆகில், அதற்குரிய தகுதியான நன்மை உனக்குள் இருக்கிறது என்று நீ நினைப்பாயே ஆகில், நீ பாவத்தையே அறியவில்லை. In other words, if you think that good half of you qualifies you for heaven, it means you don't know your other half. அதனுடைய மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், உன்னுடைய இருதயத்தில் அந்த நல்ல பகுதி உண்டே, அந்த பகுதி உன்னை என்ன நினைக்க செய்கிறது என்றால், நீ கண்டிப்பாக இந்த நல்ல பகுதி இருக்கிறபடியினால் நீ பரலோகத்திற்கு தான் போய்விடுவாய் என்று சொல்லுமே ஆகில், உனக்குள்ளே அந்த பொல்லாத பாதி பகுதி உண்டே, அந்த பகுதியை நீ அறியாமல் இருக்கிறாய். That's one part of the saying. அதுதான் அப்படி இந்த பழமொழியின் ஒரு பகுதியா இருக்கிறது. The second part of the saying, அந்த பழமொழியின் மற்ற பகுதி என்னவென்றால், if you look at the bad portion of your heart and you think you're going to surely go to hell because of this other half, you don't know God. உன்னுடைய இருதயத்தின் அந்த பொல்லாத பகுதி உண்டே, அந்த பகுதி நிமித்தமாக நான் நரகத்திற்கு தான் போய்விடுவேன் என்று நீ சொல்லுவாயே ஆகில், உன்னுடைய மற்ற அந்த நல்ல பகுதியை நீ அறியாமல் இருக்கிறாய், அல்லது நீ தேவனை நீ அறியாமல் இருக்கிறாய். So in other words, no matter how bad you are, there is still a God who can qualify you for heaven. No matter how good you are, there is still enough bad in you to take you to hell. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், உனக்குள்ளே கெட்ட பகுதி எவ்வளவா இருந்தாலும் சரி, தேவன் என்று ஒருவர் உண்டு, அவர் அந்த நல்ல பகுதியை உன்னில் கண்டு உன்னை பரலோகத்திற்கு செல்ல எடுத்து, நல்ல பகுதி அல்ல, he has the ability to change you and take you to heaven. உன்னை மாற்றி பரலோகத்திற்கு கொண்டு செல்ல அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் உனக்குள்ளே நல்ல பகுதி இருக்கிறது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்குள்ளே மறைந்திருக்கிறதான அந்த கெட்ட பகுதியானது உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா? So eventually to say that good people will go to heaven and bad people will go to hell is wrong. ஆகையினாலே முடிவாக நல்ல ஜனம் யாவரும் மோட்சத்திற்கும் கெட்டவர்கள் யாவும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்வது தவறு. It will be better to say that good people and bad people are going to go to hell because none of our goodness is good enough for heaven. அதை காட்டிலும் என்ன சொல்லலாம் என்று கேட்டால், நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லாருமே நரகத்திற்கு தான் போவார்கள் என்று நாம் சொல்லுவோமே ஆகில் அது மேன்மையா இருக்கும். ஏனென்றால் இந்த நன்மைகள் யாவும் ஒன்றும் கூட நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. Now you look at this bad part of ourselves. நமக்குள்ளே இருக்கிறதான அந்த கெட்ட பகுதியை நாம் நோக்கி பார்ப்போமாக. That part which not only does wrong but loves to do wrong. அந்த கெட்ட பகுதியானது தவறை செய்கிறது மாத்திரமல்ல, அந்த தவறை செய்யவும் விரும்புகிறது. So we are going to see how dangerous that is. ஆகினாலே அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now we have been hearing for the past few weeks how political powers and the presidents and the rulers of nations are making secret plans to rule the world. கடந்த கொஞ்ச வாரங்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி உலகத்தின் பிரபலமான தலைவர்கள் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து ரகசியமாய் அவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாய் சேர்ந்து முழு உலகத்தையும் தங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் என்று. They are making electronic devices which can control human minds without their knowing it. இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்ததான இந்த எலக்ட்ரானிக் மெஷின் என்கிறதான ஒரு சிறிய பொருள் உண்டு. அதன் மூலமாக ஒரு மனிதனை அவனை அறியாமலேயே அவனை இவர்கள் தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். Just like we have cell phone jammers. எப்படி நாம் இந்த செல்போன்களை பேசக்கூடாதபடிக்கு இதை தடை செய்யும்படிக்கு ஜாமர் என்கிறதான ஒரு கருவி இருக்கிறதோ, people are wearing devices around their necks and going about with them so that these thought controlling electronic devices may not attack them. In America people are wearing those. இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் அதற்கு எதிராக ஒரு கருவியை பொருத்திக் கொண்டு எல்லாரும் மாட்டிக்கொண்டு செல்கிறார்கள். என்னவென்றால், அப்படி நீங்கள் அந்த கருவியை பொருத்திக் கொள்ளாமல் செல்வீர்களே ஆகில், அந்த எலக்ட்ரானிக் மின்னணுவின் மூலமாக தங்களுடைய மனதையே யோசனையை கட்டுப்படுத்துகிறதான வேறு ஒரு கருவி அவர்களை தாக்கி விடுமாம். அதை தாக்காதபடிக்கு இன்றைக்கு அமெரிக்க தேசத்தார் அநேகர் கழுத்திலே அதற்கு எதிர்கருவியை பொருத்தி நடந்து செல்கிறார்கள். Serious research is going on to control the minds of human beings and it's almost finished.
மனிதனுடைய இருதயங்களை மனதை கட்டுப்படுத்தக்கூடியதான தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதான அப்படிப்பட்ட மிக மிக ஆழ்ந்த ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளின் முடிவு அதிசீக்கிரமாய் வந்துவிட்டது. We have been also hearing about how UFOs are increasing in the world. இன்றைக்கு எப்படி நாம் கண்கள் தென்படாத அப்படிப்பட்ட பொருட்கள் யாவும் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Now we wonder what these aliens from other planets are doing. Where are they from? Is it possible that there is really life on other planets? மற்ற கோள்களிலிருந்து வாழ முடியுமா? அங்கிருந்து சிலர் வந்து சில ஆவிகள் வந்து சில பொருட்கள் வந்து விழுகின்றன, இவைகள் எல்லாம் அங்கு வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். There is a theory that is proposed like this. இப்படி ஒரு தத்துவம் சொல்லப்பட்டது. Many people, many human beings are disappearing from the earth, especially in America. அமெரிக்க தேசத்தில் விசேஷமாக அநேக மனிதர்கள் திடீர் என்று காணாமற் போகிறார்கள். And some of them have come back and they said they were abducted or kidnapped by aliens. அப்படி காணாமற் போன ஒரு சிலர் திரும்பமாக இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தங்கள் அறியாத ஒரு புதிய அந்நியராலே பிடிக்கப்பட்டு நாங்கள் கொண்டு போகப்பட்டு திரும்பவுமாய் வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். So one reason this could be happening is evil spirits are kidnapping human beings for a particular reason. இதனுடைய காரணம் ஒரு காரணம், பல காரணங்களில் ஒரு காரணம், ஆவிகளும் கூட இன்றைக்கு மனிதனை தனக்குடைய கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. So one proposal is these human beings who are being abducted have been taken to the moon, some have been taken to the planet Mars. இப்படி மனிதர்களை பிடித்து கொண்டு போனவர்கள் அந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டு போய் சிலரை சந்திரனிலும் சிலரை மற்ற கோள்களிலும் வைத்திருக்கிறார்கள். In 2009 September from America a rocket was sent to bomb the moon and it took place. The moon was bombed. 2009 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு பெரிய ராக்கெட் அனுப்பப்பட்டது. அது சந்திரனை போய் அப்படியே பாம்பு வைத்து வெடித்து சிதற செய்யும்படியாக அந்த அணுக்கள் வெடிகுண்டுகள் அனுப்பப்பட்டன. அப்படியே சிதறவும் செய்தது. Why? Who's there on the moon for them to send bombs? ஏன் சந்திரனை போய் தாக்கும்படிக்கு அணுகுண்டை அனுப்பும்படிக்கு யார் அங்கே இருக்கிறார்கள்? So it's a secret acknowledgement that there's someone there. ஆகையினாலே யாரோ ஒருவர் அங்கே இருக்கிறார்கள் என்பதினாலே இது ஒரு ரகசியமான நிரூபணமாய் இருக்கிறது. They have sighted some buildings in the planet Mars. அந்த கோளிலே அவர்கள் சில கட்டிடங்களை பார்த்திருக்கிறார்கள். So what is likely to be happening? ஆகினால என்ன நடக்க போகிறது என்றால், through the process of cloning, இன்றைக்கு 2 செல்களை எடுத்து அப்படி புதியான ஒரு பிறவியை உண்டாக்குகிறார்களே. There is a suggestion that human beings are being used so that through the demons using human beings are indulging in cloning, which will create half demons half humans. இப்படி இந்த குளோனிங் என்கிறதான வார்த்தை என்னவென்றால், 2 செல்களை எடுத்து 2 பிறவிகளினுடைய செல்களை எடுத்து அது மனிதனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் அப்படி உண்டாக்குகிறார்கள். இப்படி உண்டாக்குவதின் காரணம் என்னவென்றால், இப்படி உண்டாக்கி மனிதனையும் பிசாசுகளையும் ஒன்றாக்கி அப்படி உண்டாக்கும்படியாகவே. So the result is half demon half human. அதனுடைய முடிவு என்னவென்றால், பாதி பிசாசும் பாதி மனிதனுமாய் இருப்பான். So these are the aliens, they are saying. இதைத்தான் அவர்கள் ஒரு அந்நிய வெளியிலிருந்து வந்த புறம்பானவர்கள் என்று சொல்கிறார்கள். So they will have bodies, so they need UFOs to travel. அவர்களுக்கு சரீரங்கள் உண்டு, அவர்கள் பறந்து செல்ல பறக்கும் தட்டுகள் தேவை. And there's another suggestion that the Antichrist who's coming to rule the earth might be one of them, half demon half human. மற்றொரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தை அரசாட வரப்போகிறதான அந்தி கிறிஸ்து அரை பிசாசும் அரை மனிதனுமாய் இருப்பான். There is a suggestion, there's a proposal or an idea like that. அப்படி ஒரு எண்ணமும் இருந்து கொண்டிருக்கிறது. So it is not impossible, it's possible it could happen that way. அது நடக்க கூடாத ஒரு காரியம் இல்ல, அது கண்டிப்பாக நடந்தும் ஆகலாம். Now when all these things are happening and it's very near, இவைகள் எல்லா காரியங்களும் நடந்து இப்படி நெருங்கி வரும் பொழுது, you know, the sad truth is this. மிக துக்ககரமான உண்மை என்னவென்றால், inside our heart is enough badness so that our own heart can betray us, present us to the Antichrist and walk away. நம்முடைய இருதயத்திற்குள் போதுமான அளவுக்கு பொல்லாப்பு இருக்கிறபடினாலே அந்தி கிறிஸ்துக்கு முன்பாக நம்முடைய சொந்த பொல்லாப்பே
நம்மை காட்டி கொடுத்துவிட்டு நடந்து செல்ல ஆயத்தமாய் இருக்கிறது. Our anger, நம்முடைய கோபங்கள், our greed, நம்முடைய பேராசைகள், our lust, நம்முடைய இச்சைகள், these all are nice sometimes, good to enjoy, but are so dangerous that in the midst of all our spirituality, these can betray us and show us to the Antichrist, bring us under his control and then deceive us. இது நாம் அனுபவிக்க மிக நல்லதாக தெரிகிறது. ஆனால் நடக்கிற காரியம் என்ன? இவ்வளவு ஆவிக்குரிய பகுதிகளின் மத்தியிலே இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருந்து நம்மை கடைசியாய் நம்மையே காட்டி கொடுத்து விட்டு அவைகள் போய்விடுகின்றன. So this bad part of our heart is like Judas Iscariot. ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கிறதான இந்த பொல்லாப்பான பகுதியானது யூதாஸ் காரியோத் போன்றதானது. Act like a friend and betray us. சிநேகிதனை போல் நடந்து கடைசியாய் காட்டி கொடுப்பது. So that's why we have to be very careful about this bad part of the heart. ஆகையினாலே தான் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதான இந்த பொல்லாத பகுதியை குறித்து நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். None of us wants to be with the Antichrist. யாருமே நமக்குள்ள இருக்கிற யாரும் அந்தி கிறிஸ்துவோடு கூட இருக்க ஒரு காலம் விரும்புகிறதில்லை. None of us will want to join the Antichrist. அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்ளவும் நாம் விரும்பவில்லை. We want to be with Christ. நாம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கத்தான் விரும்புகிறோம். But this bad part of the heart, it's part of that kingdom and will take us to that kingdom and will present us before the ones whom we don't want to be. ஆனால் என்ன தெரியுமா? நம்முடைய இதயத்திற்குள்ளாக இருக்கிற இந்த பொல்லாத பகுதியானது நாம் எங்கே இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அங்கே இருக்கும்படிக்கு தான் நம்மை தள்ளி விடுகிறது. That's why we have to be very careful about quickly settling the issue of our heart. ஆகையினால் தான் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதான அந்த பிரச்சனைகளை உடனடியாய் அதி சீக்கிரமாய் சரி செய்து கொள்வதில் நாம் மிக மிக வேகத்தை காட்ட வேண்டும். Just like doctors advise, frequent medical checkup is very important. In the same way, frequent soul checkup is even more important. அடிக்கடி மருத்துவர்கள் இப்படி சொல்வார்கள் தானே, உங்களுடைய சரீரத்தை அடிக்கடி மருத்துவ சோதனை செய்து கொள்வது மிக மிக அவசியம் என்று சொல்வார்களே, அதை காட்டிலும் உன்னுடைய ஆத்துமாவை நீ அடிக்கடி சோதித்தறிவது என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. There is a verse in the Bible which says the heart is deceitful and desperate above all things, who can know it? இருதயமானது வஞ்சனையும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, யார் அதை அறிவான் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. So when you say the heart is deceitful, it means your own heart can make a fool of you. இருதயம் வஞ்சனை உள்ளது என்பதை நாம் சொல்லும் பொழுது உன்னுடைய சொந்த இருதயமே உன்னை முட்டாளாக்கி விடுகிறது. So the question is, the Bible asks, who can know it or who can understand his own heart? யார் தன்னுடைய சொந்த இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. So that means there will be a group of people who will be blind to their own state of heart and will get deceived by their own heart and will realize the truth when it's only too late. ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், சிலர் உண்டு தங்களுடைய சொந்த இருதயத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த இருதயத்தை அறியாமல் அப்படி அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். And they will know it only when it is too late. அது கால தாமதமான பிறகே அதை அறிந்து கொள்கிறார்கள். So we must really analyze our hearts to find out what filth is in there. நமக்குள்ளே என்ன அக்கிரமம் காணப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து உணர வேண்டும். There is something in us called curiosity. நமக்குள்ளே ஒரு காரியம் உண்டு, எதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆவி, ஒரு அறிவு. There is a good part to curiosity and there's a bad part to curiosity. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் என்கிறதான அந்த தன்மைக்கு நல்ல பகுதியும் உண்டு, கெட்ட பகுதியும் உண்டு. It is part of our longing. அதுதான் நம்முடைய தவிப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Curiosity has been put there by God himself. தேவனாலே இந்த அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தன்மை போடப்பட்டிருக்கிறது. If that curiosity wasn't there, இந்த அறிந்து கொள்ள வேண்டியதான தன்மை இல்லாமல் இருக்குமே ஆகில், when God says, I hath not seen, nor you heard, neither hath entered into the heart of man the things which God has prepared for them that love him. ஆகையால் தேவன் மனிதனுக்கு தேவன் தமது அன்பு கூறுகளுக்கு உண்டாக்கினவர்களை கண்கள் கண்டதுமில்லை, காதுகள் கேட்டதுமில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அவர்கள் தோன்றவும் இல்லை என்று சொல்லுகிறார். When you hear that verse, then you will say, oh, is it so? Never mind, let it be. அப்படியானால் அப்படி பரவாயில்லையே, அப்படி இருந்துட்டு போகட்டுமே. But when the verse like that it says, eye has not seen what God has prepared for you. God has, heaven is such a beautiful place. This curiosity wells up within us and wants to know. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், வசனத்தின் அந்த அடிப்படை காரணம் என்னவென்றால்,
மனிதன் தேவன் தன் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவர்களை கண்கள் கண்டதில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் அது என்னவா இருக்கும் என்று அறிந்து கொள்ள அந்த தன்மை அவனுக்குள் எழும்புகிறது. Unfortunately, our soul or heart has got corrupted and is curious about knowing wrong things. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆத்துமாவும் தீட்டுப்பட்டபடியினாலே தவறான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான தன்மை பெருகிக் கொண்டிருக்கிறது. In Proverbs chapter 7, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் you see Solomon the wise, he once looked out of his house out of the window. அங்கே சாலமன், ஞானியாகிய சாலமன் தன்னுடைய ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்க்க விரும்புகிறான். And he says he saw a young man void of understanding. அங்கே அறிவில்லாத ஒரு வாலிபனை அங்கே கண்டான். Read that verse please. ஆரம்பத்தில் இருக்கும் 7 8 9 அங்கே 6 நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபொழுது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். So what was his lack of understanding? இங்கே அவனுடைய புத்தியீனம் என்ன? There was this curiosity in him. அவனுக்குள்ளே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தன்மை இருந்தது. He heard about a particular attractive woman in a particular place. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிக அழகுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். And his friends would have told him how she's compliant and she yields to men who approach her. அவனுடைய நண்பர்கள் வந்து அவனிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், எப்படி அவளிடத்தில் வந்து அவளை கேட்கிறவர்களை அவள் எப்படி தன் நயவஞ்சனம் செய்வாள் என்பதை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அவள் ஒத்துப்போவாள் என்று சொல்லி இருக்கிறார்கள். So it's written he didn't go into that house. ஆனால் அவளுடைய வீட்டிற்குள் அங்கே அவன் போகவில்லை. A curiosity welled up him. He only passed by her house. அவனுக்குள்ளே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தன்மை பெருகினபடினாலே அவளுடைய வீட்டின் வழியாய் போனான். I won't go in, I'll just pass by. அங்கே அவளுடைய வீட்டிற்குள் நான் போக மாட்டேன், ஆனால் அந்த வீட்டின் வழியாய் போய் விடுவேன். Read the next verse. அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். So he was not intending to go inside. Maybe he just wanted a glimpse. I've heard about this woman, let's see what she is like, and just pass by her house. நான் அந்த ஸ்திரீயின் வீட்டிற்குள் போக மாட்டேன், ஆனால் இவளை குறித்து நான் கேள்விப்பட்டபடினாலே அவள் யார்தான் என்பதை நான் பார்த்து மாத்திரம் விடுகிறேனே என்று சொல்லி அவள் வீட்டு வழியாய் போனான். The rest of the chapter says how that curiosity ended up in chewing up his life itself. ஆனால் முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான தன்மை அவனுக்குள் இருந்து அப்படி அவன் செய்தபடினாலே அவனுடைய ஜீவியத்தையே அழித்து போட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். So this curiosity to know the wrong things is in the bad heart side of our heart. தவறான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான தன்மை நம்முடைய இதயத்தில் இருக்கிறதே, அதுதான் அந்த இருதயத்தின் பொல்லாத பகுதியாக இருக்கிறது. So we have to check ourselves and see, is it there in our hearts? நம்முடைய இருதயங்களுக்குள் அப்படிப்பட்ட பகுதி இருக்கிறதா, இந்த தன்மை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். You know, it's a looking forward. Just now you heard a testimony. There was a looking forward for the SMS that was arriving. இப்பொழுது நாம் கேட்ட சாட்சியின்படியாக நாம் எதிர்பார்க்கிறோமே, எஸ்எம்எஸ் வராதா என்ற அந்த எதிர்பார்ப்பு. Is there any curiosity in your cell phone for you to search every morning? Is a particular SMS from a particular number coming and falling into your cell? நீ அதிகாலை எழுந்த உடனே ஓடி போய் உன்னுடைய போனை எடுத்து அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலிருந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கிறதா அல்லது ஒரு போன் கால் தான் வந்திருக்கிறதா என்று நீ ஏங்கி தவிர்த்து பார்க்கிறாயே. That's that wrong kind of, that's called passing by her house. அதுதான் அவளுடைய வீட்டின் வழியாய் போவது. And that can result in great devastation in your soul. உன்னுடைய ஆத்துமாவில் பெரிய அழிவுக்கு அது முடிவிலே கொண்டு வந்து விடும். So be very sure, see if that curiosity is there and go to God and settle it with him quickly. அப்படிப்பட்டதான தன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான தன்மை உனக்குள் இருக்குமே ஆகில் தேவனிடத்தில் அதிவேகமாய் போய் உன்னுடைய இருதயத்தின் பகுதியை சரி செய்து கொள். While these inclinations are there itself, you must go to some servant of God and confess it. இப்படி உனக்குள்ளே அந்த ஆசை, அந்த தூண்டுதல் இருக்கும் பொழுதே நீ தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் போய் அதை நீ அறிக்கை செய்து விடு. If you see it's getting worse and getting stronger, immediately go and confess it. அப்படிப்பட்டதான காரியம் வளர்ந்து பலமாய் உனக்குள்ளே வந்து கொண்டிருக்குமே ஆகில்
உடனடியாக போய் நீ தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் அறிக்கை செய்து விடு. If you allow it to get on, I told you, in the bad side of our heart is not only doing bad things, it's also loving bad things. நான் ஏற்கனவே சொன்னேனே, உன் இருதயத்தில் அந்த பொல்லாத பகுதியானது பொல்லாப்பை செய்கிறதை மாத்திரமல்ல, பொல்லாப்பை செய்ய ஆசையாய் விரும்புகிறது. So when before that love grows stronger and that heart the bad side becomes stronger and we become insincere with ourselves, we must go and confess. அந்த பொல்லாத பகுதியானது தான் பலமடைந்த அந்த ஆசை வளர்ந்து போகிறதற்கு முன்பதாக நாம் அந்த உத்தமத்தை இழந்து போனோமே, அந்த காரியத்தை நாம் ஊழியக்காரரிடத்தில் போய் அறிக்கை செய்ய வேண்டும். So one day I heard something wrong about a young girl. ஒரு நாள் ஒரு வாலிப சகோதரியை குறித்து ஒரு தவறான செய்தியை நான் கேள்விப்பட்டேன். So I asked her, see, I heard this about you, is it true? உடனடியாக நான் அந்த சகோதரியிடத்தில் கேட்டேன், உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறேன், இது சரியா என்று கேட்டேன். No, nothing, that's all nothing. இல்லவே இல்லை அண்ணா, அப்படி ஒன்றுமே இல்லை அண்ணா என்று சொல்லிவிட்டாள். Tell me the truth, I'll pray for you, God will deliver you. அவளிடத்தில் நான் சொன்னேன், உண்மையை சொல், நான் உனக்காக ஜெபிப்பேன், நீ தயவு செய்து உண்மையை ஒத்துக்கொள். No, nothing. அப்படி ஒன்றுமே இல்லை அண்ணா என்று சொல்லிவிட்டாள். Today that nothing became everything and damaged her life. ஆனால் இன்றைக்கோ ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலே அது அவளுக்கு எல்லாமும் ஆகி அவளுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. On particular boy I heard about him. ஒரு குறிப்பிட்ட சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். And I asked him, see, I heard that you were standing here and there and talking to a particular person. நான் இப்பொழுது அவனிடத்தில் கேட்டேன், நீ அங்கே நின்று அல்லது இங்கே நின்று அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோடு கூட நீ பேசுகிறது எனக்கு காதில் வந்தது என்று சொன்னேன். No, just friends, nothing more than that. நாங்கள் இருவரும் சிநேகிதர்கள் தான், அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று அவன் சொல்லிவிட்டான். Tell me the truth. உண்மையை சொல். No, just friends, nothing more than that. நாங்கள் இருவரும் சிநேகிதர்கள் மாத்திரமே, அதற்கு மேல் அவளிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டான். Now the marriage is over with that only friend. நாங்கள் வெறும் சிநேகிதர்கள் தானே என்று சொன்னானே, இப்பொழுது அவனும் அவளும் விவாகமே செய்து கொண்டார்கள். So these are entanglements which are so dangerous it can take us right to hell. இவைகள் தான் உன்னுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மிக மிக ஆபத்தான கட்டுகளாய் இருக்கிறது. When that boy was born, God has already planned his future. அந்த சகோதரன், அந்த பையன் பிறந்த பொழுதே தேவன் அவனுடைய வருங்காலத்தை ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். If God has planned a marriage for him, God has planned a girl for him also. தேவன் அவனுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று திட்டம் செய்திருப்பாரே ஆகில் அவனுக்கென்று ஒரு மனைவியை உண்டாக்கி வைத்திருப்பார். So now when he makes his own choice and goes and gets married and then realizes he's done wrong, what can he do now? Can he get rid of her and say, this is not will of God, so get out, I'm going to get married to the right girl? அவன் தன்னுடைய சொந்த அறிவிலே தன் சுயமாய் தெரிந்து கொண்டு இப்படி ஒரு ஸ்திரீக்கு விவாகம் செய்தபடினாலே பின்பு பிரச்சனை வந்த பின்பு இப்பொழுது ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என்றால் மாற்றவா முடியும்? Now what will happen? என்ன நடக்கிறது என்றால், situations like this will ensnare us. When Jesus comes, we won't go this strange love or strange woman or sins that take us away from God will go and show us to the Antichrist. Here, this is your person, catch him and do what you like. ஆனால் என்ன காரியம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் யாவும் நம்மை எதற்குள் மாட்டி வைத்து விடுகிறது என்றால், தேவன் வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிறதான நம்முடைய அந்த உள்ளே இருக்கிற பாவங்களே நமக்கு வெளியே வந்து நம்மை அந்திகிறிஸ்துவிடத்தில் கொண்டு போய் நம்மை குற்றவாளியாய் காட்டி கொடுத்து விடுகிறது. Just like Jesus sent 12 disciples and other disciples and said, go and make disciples of all nations and bring them to me. எப்படி இயேசுவானவர் சீஷர்களையும் மற்ற யாவரையும் அழைத்து நீங்கள் போய் சகலரையும் சீஷராக்கி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாரோ, in the same way sins are Satan's apostles. அதே வண்ணமாக பாவங்களும் பிசாசின் அப்போஸ்தலர்களாய் கிரியை செய்கின்றன. Just like Jesus' disciples, they go about everywhere canvassing on Satan, showing good to allure people. எப்படி தேவனுடைய சீஷர்கள் இயேசுவின் சீஷர்கள் போய் பிசாசிற்கு விரோதமாக அவர்கள் பிரசங்கம் செய்து ஜனங்களை இயேசுவினிடத்தில் ஈர்த்து கொண்டு வந்தார்களோ, just like that sin will go and canvass to bring people. அதே வண்ணமாக பாவமும் ஜனங்களை தனக்கென்று ஈர்த்து கொண்டு வந்து விடுகிறது. When I was doing my bachelor's degree, நான் என்னுடைய பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்த பொழுது, one day I was walking on the road and a young boy met me.
ஒரு நாள் நான் சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வாலிப சகோதரன் என்னை சந்தித்தான். He belonged to a particular church. அவன் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவன். And immediately he came to me and said, "Excuse me, can I talk to you for a minute?" அவன் என்னிடத்தில் உடனடியாக ஓடி வந்து சொன்னான், ஐயா தயவு செய்து உங்களோடு கூட நான் பேச முடியுமா? I said, "Okay, what?" சரி சொல், என்ன சொல் என்று கேட்டேன். Can I know your name please? உங்களுடைய பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? Very good manners. மிக மிக நல்ல நடத்தை போல காட்டிக் கொண்டிருந்தான். I said, "My name is Teju." நான் உன்னுடைய பெயர் தேஜு என்று சொன்னேன். "Okay Teju, what are you studying?" அப்பொழுது நல்ல தேஜு நீ இப்பொழுது என்ன படிக்கிறாய் என்று கேட்டான். "I am doing my degree." நான் என்னுடைய பட்டப்படிப்பை படிக்கிறேன். "Oh, is it which college Teju?" எந்த கல்லூரியில் படிக்கிறாய் தேஜு? After that every sentence he used my name. ஒரு வாக்கியத்திலும் அதிலிருந்து தேஜு தேஜு என்ற பெயரையே உபயோகித்து பேசிக் கொண்டிருந்தான். "Teju, next week we have a meeting, we would like you to attend." தேஜு அடுத்த வாரம் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதிலே நீ பங்கு பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். I said, "No, I'm already a Christian." நான் சொன்னேன், நான் ஏற்கனவே கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். "Yes Teju, but this is different." என்றாலும் தேஜு நான் இப்பொழுது கொண்டு போகிறேனே அது மிக வித்தியாசமானது என்று சொன்னான். "No, I'm quite happy with the church I'm going to." நான் போகிற சபைக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நான் பதில் சொன்னேன். "Yes Teju, but you come once, you will see there's a difference." ஆம் தேஜு அது உண்மைதான், ஆனால் நீ இங்கு ஒரு முறை வந்து பார் தேஜு, இந்த வித்தியாசத்தை நீ கண்டு கொள்வாய். Only later on I came to know that in that church, you know, they propagate falling in love without even marriage. You don't have to get married. பிற்காலத்தில் தான் நான் உணர்ந்து கொண்டேன், அவன் என்னை அழைத்தானே அந்த சபையினுடைய குறிக்கோள் என்னவென்றால் நீங்கள் விவாகமே செய்ய வேண்டாம், காதலில் விழுந்து அவளோடு கூட நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். They have posters where boys and girls in pairs are going to heaven, flying to heaven. அவர்களுடைய சபையில் நீங்கள் போனால் படங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து கைகோர்த்து அப்படியே பரலோகத்திற்கு போவது போல் படங்களை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். That's nice for a poster but not for reality. படத்தை பார்ப்பதற்கு ஒருவேளை அழகாக இருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. That's what sin will do. அப்படித்தான் பாவம் செய்து விடுகிறது. Act as a friend and behave very artificially and show artificial love and pull you and pull you and pull you, and after you're trapped let you go and laugh at you. உன்னிடத்தில் சிநேகிதனை போல வந்து உனக்கு ஒரு உண்மையான அன்பில்லாத அந்த நிஜமில்லாத அன்பை போல ஒரு ஒப்பனை செயற்கையான அன்பை காட்டி செயற்கையான பழக்கத்தை காட்டி 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 உன்னை ஈர்த்து கடைசியில் கொண்டு போய் உன்னை நரகத்தில் தள்ளி விடுகிறது. That's why as young people we need to be very careful about solving the bad side of our life. ஆகையினால் தான் வாலிபராகிய நாம் நம்முடைய ஜீவியத்திலே அந்த கெட்ட பகுதி இருக்கிறதே அதை சரி செய்து கொள்ள மிக மிக நாம் ஆயத்தம் காட்ட வேண்டும். So how do we expand the good part and make it invade the bad part? ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கிறதான அந்த அந்த தீமையான பகுதி முற்றிலுமாய் எடுக்கப்பட்டு நமக்குள்ள இருக்கிறதான அந்த நன்மையான பகுதி பெருகி 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 இதயத்தை நிரப்ப நாம் எப்படி செய்ய முடியும்? The starting point is use the good side to admit that you are bad. தொடக்கமான புள்ளி என்னவென்றால் தொடக்க பகுதி என்னவென்றால் உனக்குள்ளே இருக்கிற அந்த தீமையான பகுதியை தீமையான பகுதிதான் என்று அந்த நல்ல பகுதியின் மூலமாக நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். So the Bible says overcome evil with good. வேதனுடைய வசனம் சொல்லுகிறது தீமையை நன்மையினால் வெல்லு. So inside the good part is called the goodness of humble confession or humble acknowledgement. இந்த நன்மையான இருதயத்தின் பகுதியிலே நம் தாழ்மையாய் உண்மையாய் அறிக்கை செய்கிறதான அந்த ஒரு பகுதி உண்டு. So we should humbly admit our faults. ஆகையினாலே நாம் மிக தாழ்மையோடு கூட நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். Humbly admit all the bad parts that are in you. நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா அந்த பொல்லாத பகுதியை மிக தாழ்மையோடு கூட ஒத்துக்கொள்ள வேண்டும். But even there is the bad part will fight with that good part. அப்படி நீ செய்யும் பொழுதும் கூட இந்த கெட்ட பகுதியானது நல்ல பகுதியோடு கூட போராடும். Don't go and tell all these things. இதெல்லாம் நீ போய் அவரிடத்தில் போய் சொல்லாதே. You go and tell all these things, they'll go tell someone else and finished. Your name will be ruined. நீ போய் இப்படி அவர்களிடத்தில் போய் சொன்னால் அவர்கள் போய் வேற எங்கேயாகிலும் சொல்லிவிடுவார்கள், உன் பேரே கெட்டு போய்விடும். And you pray to God personally. That's நீ all. தனித்துவமாய் நீ தேவனோடு கூட ஜெபித்துக்கொள். See, you're a young man, all these struggles will be there by and by, in the sweet by and by, it will be all right. நீ வாலிபன் தானே, இதெல்லாம் இந்த தவறுகள் வரதான் செய்யும்,
கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் சரியாகி விடும். You see that person, he is also doing like that. நீ அவனை பார், அவனும் கூட அப்படித்தானே செய்கிறான். You see that believer, they are also like that. அந்த விசுவாசியை பார், அவரும் கூட அப்படித்தானே செய்கிறார்கள். Everybody is going through this struggle, so slowly you will overcome, don't worry. எல்லாரும் இப்படி போராட்டத்தில் போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். Immediately the bad part of your heart has now made the good part slow down. உடனடியாக உன் இருதயத்தில் இருக்கிறதான அந்த பொல்லாத பகுதியானது உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற நன்மையான பகுதியை பார்த்து நீ வேகம் கொள்ளாதே, வேகத்தை தாழ்த்தி விடு என்று சொல்லுகிறது. So immediately your confession reduces, your sincerity reduces, and you start enjoying the evil side of your heart, because you know everybody does it. By and by it will be all right. உடனடியாக என்ன நடக்கிறது? உனக்குள் இருக்கிறதான அந்த உண்மை உனக்குள் குறைந்து விடுகிறது. நீ அறிக்கை செய்ய வேண்டும் என்கிறதான வேகமும் உனக்குள் குறைந்து விடுகிறது. எல்லாருமே தானே பாவம் செய்கிறார்கள், சரி இருக்கட்டுமே என்று சொல்லி அப்படி வேகமே குறைந்து விடுகிறது. So in the name of that excuse, by and by it will be all right, you will start going deeper and deeper into sin. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி விடும் என்கிறதான ஒரு காரணம் உன் இதயத்திற்குள் வந்து விட்டதல்லவா, அதன் மூலமாக நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் விடுகிறாய். So by then you'll be trapped by the Antichrist. கடைசியில் அந்தி கிறிஸ்துவாலே நீ பிடிக்கப்பட்டு போகிறாய். So I asked a question in the beginning. நான் தொடக்கத்திலே இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன். When we are half good and half bad, how are we going to go to heaven? நாம் பாதி நல்லவராகவும் பாதி கெட்ட பகுதியோடு கூட இருந்தால் எப்படி நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும்? Whether we are good or bad, we are still not good enough for heaven. There's no one on earth who's good enough for heaven, and we are all fit for hell. How are we going to go to heaven? நமக்குள்ளே நன்மையான பகுதி இருக்கிறதோ தீமையான பகுதி இருக்கிறதோ, நல்லவர்களோ கெட்டவர்களோ, நம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய நன்மை இந்த பூமியில் யாருக்குமே கிடையாது. நரகத்திற்கு செல்லத்தான் நாம் யாவரும் தகுதியாய் இருக்கிறோம். In the Bible there's a word called righteousness. ஆனால் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதுதான் நீதி. If you are righteous, you will go to heaven. நீ நீதி உள்ளவனாய் இருந்தால் பரலோகத்திற்கு செல்வாய். What is righteousness? நீதி என்றால் என்ன? If you do good, that is righteousness. நீ நன்மையை செய்யும் பொழுது அது நீதியாய் இருக்கிறது. If you do bad, that is unrighteousness. நீ தீமையை செய்யும் பொழுது அது அநீதியாய் இருக்கிறது. But what happens is, ஆனால் என்ன நடக்கிறது என்றால், in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே God has introduced a new righteousness. தேவன் ஒரு புதிதான நீதியை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். This was exercised by some in the Old Testament also. இந்த காரியம் பழைய ஏற்பாட்டிலும் சிலரால் பழக்குவிக்கப்பட்டது. So the Old Testament definition of righteousness is do good, do the right, you're righteous. Don't do good, do bad, you're unrighteous. பழைய ஏற்பாட்டின் அந்த கொள்கை என்னவென்று கேட்டால், அந்த நீதி என்னவென்றால், நீ நன்மையை செய்தால் நீதியாயிருப்பாய், தீமையை செய்தால் நீ அநீதி செய்கிறாய் என்று பழைய ஏற்பாட்டு தத்துவம் சொல்லுகிறது. But in New Testament it's totally changed. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அது முற்றிலுமாய் மாறுபட்டது. In the New Testament the definition of righteousness is this. புதிய ஏற்பாட்டிலே நீதி என்றால் என்ன என்கிறது அந்த விளக்கம் என்னவென்றால், you may have a lot of good that seems to qualify you in society and perhaps even in heaven. உனக்குள்ளே சமூகத்திலும் ஏன் பரலோகத்திற்கும் செல்லக்கூடியதான நல்ல காரியங்கள் தகுதியாய் காணப்படலாம். I don't go for unnecessary fights. நான் தேவையில்லாமல் யாரிடத்திலும் சண்டைக்கு போக மாட்டேன். I wear only white clothes on Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் நான் வெண்வஸ்திரம் தான் தரிப்பேன். I don't put on long hair like anyone. I cut my hair short. நான் நீளமான முடி வைக்க மாட்டேன், நான் முடியை நன்றாக வெட்டி விடுவேன். So all these kinds of things we have as you know certificates as though we are good and therefore we will go to heaven. நாம் இவைகள் யாவும் நல்லது என்று நமக்கு ஒரு அப்படி ஒரு சான்றிதழ் கிடைக்க பெற்று பரலோகத்திற்கு போய் விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம். Take all that list of good, இந்த நன்மைகள் சொல்கிறதான எல்லாவற்றையும் நீங்கள் பட்டியலில் போட்டுக் கொள்ளுங்கள், and take that list and throw it into the dustbin. அந்த பட்டியலை எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில் போடுங்கள். Then you'll have another list. இப்பொழுது வேறு ஒரு பட்டியல் வரும். I am not praying properly. நான் ஒழுங்காக ஜெபிக்கிறதில்லை. Very often lust is warring in my heart. அடிக்கடி என் இதயத்தில் இச்சை என்னோடு கூட போராடுகிறது. There are certain evil desires in me. எனக்குள்ளே தீமையான ஆசைகள் உண்டு. When I get angry I lose control of myself. எனக்கு கோபம் வரும்பொழுது என்னையே என்னால் அடக்க முடியவில்லை.
take that list, அந்த பட்டியலை போடுங்கள், put that also in the dustbin. அதையும் தூக்கி இப்பொழுது குப்பை தொட்டியில் போடுங்கள். Now what do you do? இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Run to Jesus. இயேசுவிடத்தில் ஓடி போங்கள். Say, Jesus, I believe you. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். If you do that, that is called righteousness. நீங்கள் அப்படி செய்வீர்களேயாகில் அதுவே நீதி என்று அழைக்கப்படுகிறது. This is the definition of New Testament righteousness. இதுதான் புதிய ஏற்பாட்டின்படி நீதி என்பதின் விளக்கமாயிருக்கிறது. There's a verse like this. இப்படி ஒரு வசனம் உண்டு. God brought Abraham outside his tent. ஆபிரகாமை தேவன் அவனுடைய கூடாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, Abraham, look up. ஆபிரகாமே, வானத்தை அண்ணாந்து பார். Do you see those stars, those millions of stars? அங்கே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறாய் அல்லவா? Yes, Lord. ஆமாண்டவரே. Now Abraham, look down. இப்பொழுது ஆபிரகாமே, தரையை நோக்கி பார். Do you see those sand grains, millions of them? அங்கே போய் பார், அங்கே கடல் தூர்கள், கோடிக்கணக்கான கடல் மணல்கள் காணப்படுகிறது அல்லவா? Yes, Lord. ஆமாண்டவரே. You know, I'm going to multiply your children like this. உன்னுடைய பிள்ளைகளை நான் இப்படி பலுகி பெருக பண்ணுவேன். Abraham said, I believe. உடனடியாக ஆபிரகாம் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. And that was called righteousness on Abraham's part. அதுதான் ஆபிரகாமுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது. Abraham believed God and that became righteousness for Abraham, the Bible says. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவனால் நீதியாய் எண்ணப்பட்டது. So when it's not being over conscious about our goodness and badness, it's about being conscious about how good Jesus is. நாம் நமக்குள்ளே இருக்கிறதான எல்லா நல்ல பகுதி எது கெட்ட பகுதி என்பதை அப்படி அறிந்து கொண்டு அப்படி செய்வதல்ல முக்கியம். இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்வதே மிக மிக முக்கியம். I go to heaven not because I am good. I go to heaven because Jesus is good. நான் பரலோகத்திற்கு நான் நல்லவனாய் இருக்கிறபடினாலே போக முடியாது. நான் பரலோகத்திற்கு செல்வனே ஆகில் அது என்னுடைய தேவன் நல்லவராய் இருக்கிறபடினாலே. The Bible says there are many mansions in heaven. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. Different grades in heaven also. பரலோகத்திலும் பல படிகள் உண்டு. I come to give my reward according as each man's work shall be, the Bible says. வேதம் சொல்லுகிறது, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. If we are going to get credit for all that we did, நாம் செய்வர்கள் யாவற்றிற்கும் பலனை பெற்றுக்கொள்வோமே ஆகில், பேர் பெற்றுக்கொள்வோமே ஆகில், and if God going to say you did this, you did that, you did that, and so you're going to come there, தேவன் இப்படி சொல்வார், நீதான் செய்தாய், நீ இதை செய்தாய், நீ இதை செய்தாய், பரலோகத்திற்கு வா என்று சொல்வாரே ஆகில், it is true we are going to be rewarded for our works. நம்முடைய அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது உண்மைதான். But on our side, if we are going to be conscious of that goodness, when we get up there, we'll be proud people. நாம் செய்கிறதான இந்த காரியங்களை குறித்து நாம் அவ்வளவு கவனத்தோடு இருப்போமே ஆகில், பரலோகத்தில் நான் சென்று அதற்கேற்ற பலனை பெறுவேன் என்கிற எண்ணம் வருகிறதே, அதுவே நமக்கு பெருமையாய் மாறிவிடுகிறது. So we'll be showing everybody, see my crown. பார், என்னுடைய கிரீடத்தை பார், எல்லாருக்கும் காட்டுவோம். In heaven there's nothing like that. அப்படி ஒரு காரியமும் பரலோகத்தில் இல்லை. In heaven it says it's a place made without hands. பரலோகத்திலே ஒரு அந்த இப்படி heaven is a place made without hands. Heaven is a place made without hands. கரங்களால் செய்யப்படாத இடம்தான் பரலோகம். In other words, there is no human element in heaven. மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால் மனிதனை சார்ந்ததான எந்த காரியமும் பரலோகத்தில் கிடையாது. In some huge buildings, there will be a granite stone with an etching on it, this was built by so and so in the year so and so. You will never see such granite stones in heaven. நீங்க இந்த உலகத்திலே போய் பார்த்தால் பெரிய பெரிய கட்டிடங்களிலே அவர்கள் கல்வெட்டுகள் வைத்திருப்பார்கள் வாசலிலே. இந்த கட்டிடமானது இந்த மனிதராலே இந்த நபரால் கட்டப்பட்டது என்றெல்லாம் எழுதி செதுக்கி வைத்திருப்பார்கள். நீங்கள் பரலோகத்திற்கு போனால் இப்படி ஒரு கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. When you go to heaven, every stone will have the name of Jesus on it. நீங்கள் பரலோகத்திற்கு போகும்பொழுது ஒவ்வொரு கல்லும் அங்கிருக்கிற கற்கள் யாவும் இயேசு என்கிற பெயரை மாத்திரமே எழுதப்பட்டிருக்கும். So if by the grace of God you and I get to heaven and we are the bride of Christ there, தேவனுடைய கிருபையினாலே நீங்களும் நானும் பரலோகத்திற்கு கிறிஸ்துவின் மனவாட்டியாய் செல்லுவோமே ஆகில், and all the other people in heaven who do not belong to the bride category, and all the angels of heaven surround us and look at the bride and say, how did you get up here? அங்கே
அந்த மணவாட்டி என்கிறதான ஸ்தானத்திற்கு வராத மற்றவர்கள் யாவரும் தேவ தூதர்களும் நம்மை அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்து நீ எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்பார்கள். How did you cross all those rivers? எப்படி நீ எல்லா ஆறுகளையும் கடந்தாய்? How did you escape all those animals? எப்படி நீ இப்படிப்பட்டதான எல்லா மிருகங்களையும் நீ தாண்டி வந்தாய்? How did you pass through all the darkness? எப்படி இப்படிப்பட்டதான எல்லா இருட்களையும் நீ தாண்டி வந்தாய்? How did you go through all that loneliness? எப்படி இப்படிப்பட்டதான எல்லா தனிமையான அந்த தனிமையின் பகுதியெல்லாம் நீ கடந்து வந்தாய்? The bride won't say, my prayer life. உடனடியாக மணவாட்டி இப்படி சொல்ல மாட்டாள், என்னுடைய ஜெப ஜீவியத்தினால் தான் வந்தேன் என்று சொல்ல மாட்டாள். She will have nothing to say about herself. அவளை குறித்து சொல்ல அவளுக்கு அங்கு ஒன்றும் இல்லை. If I pass through darkness, if I pass through valleys and hills and jungles and animals and I have come here to this place. நான் இப்படிப்பட்டதான இருட்களையும் பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் குன்றுகளையும் காடுகளையும் விலங்குகளையும் நான் கடந்து வந்திருப்பேனே ஆகில், she will point to her husband and say, he is the reason. அவள் தன்னுடைய மணவாளனே கையை காட்டி இவரே காரணம் என்று சொல்லுவாள். So I am what I am because God is what he is. தேவன் அவர் தேவனாகவே இருக்கிறபடினால் நான் இன்றைக்கு நானாய் நின்று கொண்டிருக்கிறேன். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? We have such a beautiful savior. நமக்கு ஒரு இவ்வளவு அழகுள்ள ஒரு இரட்சகர் உண்டு. Your God is so good. அவருடைய நம்முடைய தேவன் மிக நல்லவராயிருக்கிறார். Jesus is so sweet. நம்முடைய இயேசு மிக இனிமையானவராயிருக்கிறார். Though we are so bad, he loves us as we are. நாம் அதிக கெட்டவர்களாயிருந்தாலும் அந்த கெட்டவர்களையே அவர் அதிகமாய் நேசிக்கிறார். So what we are going to do now is we are going to cleave to Jesus. ஆகையாலே நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால் நாம் இயேசுவை பற்றி கொள்ள போகிறோம். So don't let your goodness make you proud because there's no such goodness in you. ஆகையினாலே உன்னுடைய நல்ல காரியங்களை நினைத்து அந்த நல்ல காரியங்கள் நிமித்தம் பெருமைப்படாதே, உனக்குள் நன்மையானது இல்லை. And don't let any of that badness in you condemn you because God is better than all that badness. உன்னுடைய கெட்ட பகுதிகள் இருக்கிறதே, அந்த தீமையான காரியங்களை கொண்டு உன்னையே நீ ஆக்கினை தீர்த்து செய்து விடாதே. அந்த கெட்டவைகள் யாவற்றிற்காட்டிலும் உன்னுடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். The only thing we must do is cleave to Jesus. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். That's the first goodness that we can ever have. நமக்கு கிடைக்கிற அந்த முதல் நன்மையே அதுவாகத்தான் இருக்கும். Many of us, we hold the sword in our hands, we have the breastplate of righteousness, we have the shield of faith, but we don't put on our helmet of salvation. அநேகர் நம்முடைய கரத்தில் பட்டயத்தை வைத்திருக்கிறோம், ரட்சிப்பு என்கிறதான அந்த we have சுவாச கேடகத்தை பிடித்திருக்கிறோம், but we don't have the helmet of salvation. ஆனால் ரட்சிப்பு என்கிறதான அந்த தலைச்சீராவை நாம் அணியாமல் இருக்கிறோம். Let's put on our helmets today. இன்றைக்கு நாம் நம்முடைய தலைச்சீராவை போட்டுக் கொள்வோமாக. What is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? Salvation is cleaving to Jesus. ரட்சிப்பு என்றால் இயேசுவையே பற்றிக் கொள்வது. So 1 or 2 minutes we are all going to cleave to Jesus. ஒன்றல்லது 2 நிமிடம் நாம் யாவரும் இயேசுவை பற்றிக் கொள்ள போகிறோம். From the depth of our hearts we are going to call out to Jesus. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் இயேசுவை நோக்கி கூப்பிட போகிறோம். You know what the word Hosanna means? ஹோசன்னா என்கிறதான வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? It means save now, I beseech thee. ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்துக் கொள்ளும், நான் உம்மை பற்றிக் கொள்கிறேன். So let us cleave to Jesus. ஆகையினாலே நாம் இயேசுவை பற்றிக் கொள்வோமாக. Don't look at your badness now. உனக்குள்ள இருக்கிறதான அந்த தீமை நீ பார்க்க வேண்டாம். Don't look at your goodness now. உனக்குள்ள இருக்கிற அந்த நன்மையை நீ நோக்கி பார்க்க வேண்டாம். Let's all run to Jesus. நாம் யாவரும் இயேசுவண்டை ஓடி போவோமாக. Jesus is good and he is good enough to save me. இயேசு நல்லவராய் இருக்கிறார், என்னை ரட்சிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். The question is, are you good enough to call out to Jesus? நீ இயேசுவை நோக்கி கூப்பிட அந்த நல்ல பகுதி உனக்குள் இருக்கிறதா? If there's any goodness in you, it's called calling out to Jesus. உனக்குள்ளே நன்மை என்று ஒன்றே இருக்குமே ஆகில் அது என்னவென்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமே. 1 minute says cry out to Jesus. ஒரு நிமிடம் நாம் இயேசுவை நோக்கி அழுவோமாக. Outside of Jesus it's dangerous. இயேசு அல்லாமல் நாம் வெளியே இருப்போமே ஆகில் அது மிக மிக ஆபத்தானது. Without Jesus it's hellfire.
இயேசு இல்லாமல் அது அக்கினி நரகமாய் இருக்கும். Outside of Jesus, deception is waiting for us. இயேசு அல்லாமல் இருக்கும் பொழுது வஞ்சகம் நமக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. Outside of Jesus, the Antichrist is waiting for us. இயேசு அல்லாமல் நாம் இருக்கும் பொழுது நமக்காக அந்தி கிறிஸ்து காத்துக் கொண்டிருக்கிறான். Let's call out to Jesus. நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமாக. Let's cry out to Jesus. இயேசுவை நோக்கி நாம் சத்தமிடுவோமாக. Because we need Jesus. இயேசுவே நீர் எங்களுக்கு தேவை. Every moment we need Jesus. இயேசுவே ஒவ்வொரு க்ஷண பொழுதும் நீர் எனக்கு தேவை. Is there anyone here who can call out to Jesus? இயேசுவை நோக்கி இங்கு யாராகிலும் கூப்பிடுகிறீர்களா? Jesus is in our midst. இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is saying, my child, let me hear your voice. அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையே நான் உன் சத்தத்தை கேட்கட்டும். Call unto me and I will answer you. நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் செய்வேன். Him that cometh to me I will in no wise cast out. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலும் புறம்பே தள்ளுகிறதில்லை. Let us call out to Jesus. நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமாக. Let not one person be silent here. இங்கே ஒருவர் கூட அமைதியாய் இருக்க கூடாது. Every lip should call out the name of Jesus. ஒவ்வொரு உதடும், எல்லா உதடுகளும் இயேசுவின் நாமத்தை கூப்பிட வேண்டும். Every heart call out to Jesus. எல்லா இருதயமும் இயேசுவை நோக்கி சத்தமிடட்டும். Salvation is in him. இயேசு ரட்சிப்பு அவருடையது. Salvation is only in him. அவருக்குள் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. இயேசுவே, இயேசுவே, உம்மை பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, Jesus, save now Lord, save us Lord, have mercy O Lord. Jesus, we praise you, Jesus, we praise you. We are going to sing a small chorus now. இப்பொழுது ஒரு சிறிய பல்லவி நாம் பாட போகிறோம். We sang it already, we are going to sing it again. நாம் ஏற்கனவே பாடினோம், அதை திரும்பவுமாய் பாட போகிறோம். I need thee, oh I need thee. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை. Every hour I need thee. ஒவ்வொரு மணி துளியிலும் நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. Oh bless me now my Savior. என்னை ஆசீர்வதியும் என் இரட்சகரே. I come to thee. நான் உம்மிடத்தில் வருகிறேன். I need thee, oh I need thee. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு தேவை. Every hour I need thee. ஒவ்வொரு மணியிலும் நீர் எனக்கு தேவை. Oh bless me now my Savior. என்னை இப்பொழுது ஆசீர்வதியும் என் இரட்சகரே. I come to thee. நான் உம்மிடத்தில் வருகிறேன். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior. I come to thee. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior, I come to thee. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now my Savior, I come to thee. I'll repeat the chorus again. மறுபடியுமாய் நான் இந்த பல்லவி திரும்பவுமாய் சொல்கிறேன். I need thee, oh I need thee. நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. Every hour I need thee. ஒவ்வொரு மணியிலும் நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. Oh bless me now my Savior. என்னை இப்பொழுது ஆசீர்வதியும் என் இரட்சகரே. I come to thee. நான் உம்மிடத்தில் வருகிறேன். If you are able to sing this song with your heart, உன்னுடைய இருதயத்திலிருந்து இந்த பாடலை உன்னால் பாட முடியுமே ஆகில், that's called salvation. அதுதான் ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. If you sing this song from the depth of your heart, it means you are a saved person. உன்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து உன்னால் பாட முடியுமே ஆகில் நீயே ரட்சிக்கப்பட்ட நபர். If you can't sing this song, it means there is a salvation struggle going on in you. உனக்குள்ளே நீ இப்பொழுது பாட முடியாமல் போனால் உனக்குள்ளே ரட்சிப்பின் போராட்டம் இருக்கிறது என்று அர்த்தம்.
I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to. Let's lift up our hands and sing it again. கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. We're going to sing this chorus one more time. இன்னும் ஒரு முறை நாம் இப்பொழுது இந்த பாடலை பாட With our போகிறோம். hands lifted up in surrender. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்திய வண்ணமாய் ஒப்பு கொடுப்போமாக. Let's sing this chorus once again for the last time. கடைசியாக இந்த பல்லவி ஒரு முறை கையை உயர்த்தின வண்ணமாக நாம் பாடுவோமாக. If you need Jesus in your life, sing it again. உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு தேவை என்றால் மறுபடியுமாய் பாடுவாயாக. If you sing this song sincerely, நீ உண்மையாய் இந்த பாடலை பாடுவாயே ஆக. at the end of this chorus, இந்த பல்லவியின் முடிவிலே Jesus is going to visit you. இயேசு உன்னை சந்திக்க போகிறார். I need thee, oh I need thee. Every hour I need thee. Oh bless me now, my Savior. I come. One more time. I need thee, oh I need thee. I need thee, oh I need தேவை. every hour I need thee. Oh bless me now, my Savior. I come to thee. You just prayed. நாம் இப்பொழுது ஜெபித்தோம். You just made a prayer to Jesus. நீ இப்பொழுது இயேசுவிடத்தில் உன்னுடைய ஜெபத்தை சொல்லி You இருக்கிறாய். prayed saying, bless me now, my Savior. என் இரட்சகரே என்னை ஆசீர்வதியும் என்று நீ இப்பொழுது ஜெபித்தாய். Your Savior is coming down. உன்னுடைய இரட்சகர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். Your Savior is coming down with his blessings. அவர் உன்னுடைய இரட்சகர் தன்னுடைய ஆசீர்வாதங்களோடு கூட உன்னிடத்தில் இறங்கி வந்து He is கொண்டிருக்கிறார். coming down with salvation. அவர் தன்னுடைய இரட்சிப்போடு கூட வந்து கொண்டிருக்கிறார். He is coming down with protection. அவர் தன்னுடைய பாதுகாவலோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். He is coming down because you said you need him. நீ அவர் உனக்கு தேவை என்று நீ சொன்னபடியினால் அவர் வந்திருக்கிறார். Jesus, we praise you, Lord. We praise you, Jesus. We praise you.